வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரியமான யூடியூப் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு மகாபாரதக் காலம் உண்மையில் எப்போது நடந்தது? இது வரலாறு தரும் உண்மையா அல்லது புராணக்கதை மட்டும்தானா? இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். வாருங்கள், மகாபாரத காலகட்டத்தில் பயணம் போகலாம். மகாபாரதம் என்பது பாரத தேசத்தின் மிகப் பெரும் இதிகாசங்களில் ஒன்று. இதனை மகாமுனிவர் வேதவியாசர் இயற்றினார் என்று கூறப்படுகிறது. இதில் 100,000 ஸ்லோகங்கள் உள்ளன. இது ஒரு மாமன்னர்களின், வீரர்களின், இறையாண்மையின் கதையாக இருந்தாலும் உண்மையில் இது ஒரு வரலாற்றுப் பதிவாக இருக்க முடியுமா? பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கிடையிலான யுத்தம் குருக்ஷேத்திரத்தில் நடந்தது என கூறப்படுகிறது. இந்த யுத்தம் நடந்த காலம் எப்போது? இதற்கான பதில் பல கோணங்களில் இருக்கிறது. மகாபாரதக் காலத்தை கணக்கிட முயன்ற பல ஆராய்ச்சியாளர்கள் நூல்களிலும் பண்டைய கணிதங்களில் இருந்தும் பதில்களை தேடியுள்ளனர். பஞ்சாங்க அடிப்படையில் நடந்த கிரகணங்கள், எக்லிப்சிஸ், நட்சத்திர அமைப்புகள் மற்றும் பிற ஜோதிட குறிப்புகள் மகாபாரதத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த சான்றுகளை பயன்படுத்தி பலரும் 300 BCEயில் குருக்ஷேத்திர யுத்தம் நடந்தது என்று கூறுகின்றனர். சிலர் இது 1500 BCE என்றும், இன்னும் சிலர் 1000 BCE என்றும் சொல்கிறார்கள். மகாபாரதத்தில் கிரகநிலைகள் பற்றி பல குறிப்புகள் உள்ளன. பிருகு சஞ்சிதா, சூரிய சித்தாந்தம், அரியபட்டா போன்ற நூல்கள் இந்த காலத் துலக்கங்களை விளக்குகின்றன. கண்ட்ரியா என்ற கணிப்பு முறையில் ஜோதிடர்கள் கிரகண காலங்களை கணித்து சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருந்தன என்பதையும் கணக்கிட்டுள்ளனர். இந்த கணிப்புகளின்படி பலர் 338 BCE என்ற தேதியை குறிக்கின்றனர். இதுவே குருக்ஷேத்திர யுத்தத்தின் ஆரம்ப காலமாக இருக்கலாம். இன்றைய ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருக்ஷேத்திரம் மகாபாரதத்தில் கூறப்படும் இடங்களோடு ஒத்துப்போகிறது. இதுவே இல்லாமல் துவாரகா நகரத்தின் பாதிக்கப்பட்ட தடங்கள் கடல் கீழ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1980களில் நடைபெற்ற கடலடி ஆய்வுகளில் சில கட்டிடத் தளங்கள், நாணயங்கள் மற்றும் பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பண்டைய நகரங்கள் மகாபாரத காலத்திற்கு அண்மையதாக இருக்கலாம் என்று சில பேராசிரியர்கள் மதிக்கின்றனர். வேதங்களின் காலவரிசை மற்றும் மகாபாரதம் சம்பந்தப்பட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் வாதிடுகின்றனர். ரிக்வேதம், யஜூர்வேதம் ஆகியவை மகாபாரதத்திற்கு முன்னோடி என்பது ஒரு பரிந்துரை. ஆனால் மகாபாரதத்தில் சில வேதக் குறிப்புகள் வந்துள்ளன என்பது இது குறைந்தது 1500 BCE பிறகு இருந்திருக்க வேண்டும் என சிலர் வாதிடுகின்றனர். அதே நேரத்தில் இது ஒரு முழுமையான இரும்புக் காலக், அயன் ஏஜ் இதிகாசம் எனவும் சிலர் கூறுகின்றனர். பழங்கால இந்திய கால அட்டவணையில் மகாயுகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். மகாபாரத யுத்தம் துவாபர யுகத்திற்குப் பிறகு நடந்ததாக கூறப்படுகிறது. கலியுகம் ஆரம்பித்தது யுத்தத்துக்குப் பிறகு என சிலர் கூறுவர். இதன்படி கலியுகம் ஆரம்பித்த ஆண்டு 302 BCE என்றும் யுத்தம் அதற்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் முன்பு நடந்ததாகவும் கூறுவர். இந்த கணிப்புகளை ஏற்க மறுக்கும் வரலாற்றாளர்களும் இருக்கின்றனர். அவர்கள் எந்த ஆவண ஆதாரமும் இல்லை என்பதால் இது ஒரு புராணக் கதையாக இருக்கலாம் என கூறுகிறார்கள். ஆனால் மகாபாரதத்தில் உள்ள தத்துவங்கள், சமூகப் பாடங்கள் மற்றும் யுத்தத்தின் உள்கருத்துக்கள் இதை ஒரு புனைவு நூலாக மட்டுமல்ல, வரலாற்று அடையாளங்களுடன் கூடியதாகவும் பார்க்க வைக்கின்றன. மகாபாரத காலகட்டம் பற்றி 1000 ஆண்டுகளாக விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு வரலாறு என்றோ புராணம் என்றோ முடிவாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அதன் உள்ளடக்கம் உலகம் முழுவதும் பலரையும் ஈர்த்தது, பலமுறை சிந்திக்க வைத்தது, இன்னும் வியக்க வைக்கும் அளவுக்கு விரிவானது. நாம் இதில் உண்மையையும் புராணத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஒரே நோக்கத்தில் இதை திருட வேண்டாம், அதன் பல பரிமாணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மகாபாரத காலம் உண்மையாகவே 5000 ஆண்டுகள் பழமையானதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள். பார்க்கலாம் இன்னொரு அறிவுபூர்வமான பயணத்தில்.